வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். ஜெய் வாராகி வஜ்ரகோஷ வாராகி. வாராகி யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அம்பாளுடைய அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, நிறைய பக்தர்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அதாவது, ஐயா எங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது, கொடுத்த பணம் திரும்ப வரல, என்ன பண்ணுறது, என்ன வழிபாடு பண்ணலாம், அம்பாளை எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க அனைவருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு இனிய பதிவாக இந்த பதிவு அமைய இருக்கு. அம்பாளோடைய பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாளுடைய 8 சனிக்கிழமை பிரார்த்தனை, அடடடடா, சொல்வதற்கு வார்த்தை இல்லாத அளவிற்கு எத்தனை ஆயிரம் பக்தர்கள் அதை செய்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுபோல் அம்பாளை எந்தெந்த கிழமைகளில் வழிபட்டால் என்னென்ன பலன்களை நாம் அடையலாம். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பல்லூர் வாராகியின் வரலாறு மற்றும் சிறப்பான வழிபாடுகள் பற்றி பார்த்தோம். இதை எல்லாத்தையும் பார்க்காதவங்க நிச்சயமாக சென்று பார்த்து பலனடையுங்கள். ஏன்னா அம்பாளை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார்கள். ஏன்னா இது நிதர்சனமான உண்மை. அம்பாள் கலியுக நாயகி அப்படின்ற பெருமைக்குரிய பட்டத்திற்கு சொந்தக்காரி. அதற்கும் மேலே நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய மகாராணி. இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதே போல் அம்பாளுக்கு அமாவாசை, பஞ்சமி, இந்த திதியெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா எதிரிகள், செய்வினை, கந்திருஷ்டி, முடக்கம், இதை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அம்பாளாக அன்னை வாராகி திகழ்கிறாள். ஏன்னா அம்பாள் யாரு? மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர். இப்பெயர் கொண்ட சக்தியை புதன்கிழமைகளில் வழிபட்டால் எந்த விதமான கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி நம்மை விட்டு பறந்து ஓடிவிடும். ஏன்னா மகாவாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகி கொண்டே இருக்கிறதையா. அதுவும் பார்த்தீங்கன்னா அது நல்ல விரயமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பல பேர் இடத்துல அது சுப விரயமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மருத்துவ செலவிற்கு நிறைய பேருக்கு செலவாகும். ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து புதன்கிழமைகளில் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு. அதுபோல நிறைய நபர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்காக முதலீட்டாக போட்டிருப்பீங்க. ஆனால் அதில் வெற்றி காண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளியே பணத்தை கடனாக வாங்கியிருப்பீங்க, அதை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டங்கள் வந்திருக்கும். அதே போல் உங்ககிட்ட இருந்து யாராவது பணம் வாங்கி ஏமாற்றி இருப்பாங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது இழப்புகள் இருந்திருக்கும். இது போல பல்வேறு வகையான பணம் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு வழிபாடை செய்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட சிக்கலில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் நிச்சயமா இந்த புதன்கிழமைகளில் இந்த பிரார்த்தனையை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் பனியை போல கரைந்து விடும். வழிபாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நாம புதன்கிழமைகள்ல செய்யணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா பல பக்தர்களுக்கு நிச்சயமாக இந்த கேள்வி எழும்பியிருக்கும். அது ஏன் எத்தனையோ நாட்கள் இருக்கும் போது புதன்கிழமையை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் இருக்கு. வேத ஜோதிடத்தில் 12 ராசிகளில் 6வது ராசியான கன்னி ராசியின் அதிபதியாக புதன் இருக்கிறார். அதே மாதிரி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு அப்படின்னா கடன், பகை, வம்பு, வழக்கு, நோய், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அதே மாதிரி புதன்கிழமையின் அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் சொரூபம் தான் விஷ்ணு மாயா என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி அம்மன். அதனாலதான் புதனோட
6ஆம் வீட்டு காரகத்தால் ஏற்படும் பாதிப்பை நாம சரி செய்வதற்கு வாராகி அம்மனுக்கு புதன்கிழமை அன்று வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாகவே 6ஆம் வீடு நிறைய பேருக்கு பலம் இல்லாம இருக்கும். இது போல 6ஆம் வீடு பலம் இல்லாதவர்களும் புதன்கிழமை அன்று வாராகி அம்மனுடைய இந்த வழிபாடை செய்யலாம். அதே போல புதன்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வாராகி அம்மனுடைய சன்னதி எந்த கோவிலிலாவது இருந்தால் அம்பாளை சென்று தரிசித்து வந்தால் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நிறைய பக்தர்கள் ஏன் இவ்வளவு நேரம் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா ஒரு பிரார்த்தனையை நாம செய்வதற்கு முன்னதாக அந்த பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சிறிய தவறும் நாம பிரார்த்தனை செய்யும் போது ஏற்பட்டுடக்கூடாது. அதனால தான் நான் ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் ஆலயம், அதாவது அம்பாளுடைய சன்னதி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் போங்க. இல்லை உங்களுடைய வீட்டிலேயே அம்பாளுடைய படம் இருந்தால் அம்பாள் படத்திற்கு முன்னதாக இந்த பிரார்த்தனையை செய்யலாம். அம்பாளுடைய விக்கிரகம் இருந்தால் அம்பாள் விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனை செய்யலாம். இல்லை அம்பாள் விக்கிரகமும் இல்லை அம்பாள் படமும் இல்லை. ஏன்னா நிறைய பக்தர்கள் கிராமத்தில் இருந்தும் நம்ம கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் கிட்ட படம் கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட பக்தர்கள் நீங்கள் அம்பாளை மனதார நினச்சிக்கிட்டாலே போதும், அங்கே அம்பாள் நிச்சயமாக பிரதிஷ்டை ஆவாள். ஒற்றைப்படையில் அம்பாளுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். அம்பாளுடைய படமாக இருந்தாலும் சரி, இல்லை அம்பாள் விக்கிரகம் இருந்தாலும் சரி. இப்போ இங்கே நிறைய பேர் கேட்கலாம், அம்பாள் விக்கிரகம் வச்சுருக்கோம், அப்போ விளக்கேற்றுற புதன்கிழமை எல்லாம் அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுடைய விருப்பம். இல்லை நான் செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி, அஷ்டமி, அமாவாசை இது போன்ற திதிகளில் முடிவு செஞ்சுட்டு அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் நிச்சயமாக அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அதே போல் அம்பாளுடைய விக்கிரகமாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, செவ்வரளி மலர்கள், சிகப்பு நிற மலர்களால், பூஜைக்கு உகந்த சிகப்பு நிற மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்து நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல், இல்லை அம்பாளுக்கு உகந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, இல்லை எங்களால் அதுவும் முடியல அப்படின்னா மிக எளிமையான ஒரு நெய்வேத்தியம் கற்கண்டு, உலர் திராட்சை பழம், இதையெல்லாம் தயார் செய்த பிறகு 1, 3, 5, 7 இந்த எண்ணிக்கையில் விளக்க தயார் செஞ்சுக்கோங்க. 7 என்பது மிகவும் விசேஷம். ஏன்னா சப்தகன்னியர்கள் 7 பேர் இல்லையா, அதனால் ரொம்பவே விசேஷம். 7 விளக்கு ஏற்றுவது என்பது மிகவும் விசேஷம். ஆனால் அதுக்காக நான் 7 விளக்கு ஏற்றினாதான் அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றினாலும் அம்பாள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாள். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கானது அம்பாளை நோக்கி எரிய வேண்டும். இப்போ நீங்கள் ஆலயங்களில் அம்பாள் சன்னதிக்கு முன்னால் ஏற்றுறீங்கன்னா அம்பாளை நோக்கிய மாதிரி, அதாவது அம்பாளை பார்த்த மாதிரி விளக்கானது எரியணும். அதே மாதிரி வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அம்பாளுடைய படம் அல்லது விக்கிரகத்தை நோக்கிய மாதிரி எரியணும். இப்போ எங்ககிட்ட விக்கிரகமும் இல்லை படமும் இல்லையே அப்படின்னு கேட்டால் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சுருப்பீங்க இல்லையா, நிச்சயமாக அந்த நெய்வேத்தியத்துக்கு முன்னாடி தான் அந்த விளக்கு அப்படின்றது எரிய போகுது. அப்போ அந்த நெய்வேத்தியத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக விளக்கானதை ஏற்றலாம். ஏன்னா அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துக்க போகிறது அம்பாள் தான். எனவே அம்பாள் அங்கே இருக்கிறதா ஐதீகம். வீட்டில் ஏற்றக்கூடிய பக்தர்கள் அம்பாளுடைய விளக்க, அதாவது பூஜை அறை மேடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த மேடை மேலே வச்சு ஏற்றிக்கோங்க, தரையில் வச்சு ஏற்றாதீங்க. ஒருவேளை தரையில் ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழை இலைக்கு மேலே நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். அரிசி பரப்பணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா அரிசி பரப்புவது என்பது நம்ம தேங்காய் தீபத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். அம்பாளை நோக்கி ஒற்றைப்படையில் நாம் விளக்கை அமர்த்திவிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் இல்லை சுத்தமான பசுனை, அம்பாளுக்கு மிகவும் விசேஷம். அதே மாதிரி இது எதுவுமே எங்ககிட்ட இல்லை, பஞ்சக்கூட்டு எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா அதை ஊற்றிட்டு 2 சொட்டாவது பசுனையை அதில் விட்டுட்டு விளக்கு ஏற்றுங்க. சாதாரண பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இல்லைன்னா வாழைநாறு திரி இருந்தால் அதில் பயன்படுத்திக்கோங்க, மிகவும் விசேஷம். எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா சாதாரண திரி போட்டு அம்பாளுக்கு விளக்கு ஏற்றலாம்.
விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்பாளுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிகவும் விசேஷம். அதையடுத்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எந்த நேரம் வேணால் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். 6 மணிக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக, அதாவது 6 மணின்றது மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். அதே போல் காலை நேரத்தில் 3 மணிக்கு ஆரம்பித்து பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளதாக நீங்கள் எப்போ வேணால் இந்த விளக்கை ஏற்றலாம். அதே போல் விளக்கை நீங்களே குளிர வச்சுருங்க. விளக்கை எரிய விடாதீங்க. நீங்களே ஒரு மலர் எடுத்து 1 மணி நேரத்தில் குளிர வச்சுருங்க. பிறகு அம்பாளுக்கு வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் செஞ்சால் கடன் தொல்லை மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் ஏற்பட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளின் பலமும் அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கமும் நிச்சயமாக குறையும். மிக விரைவாக வாழ்வில் முன்னேற்றம் பார்ப்பீங்க. அதே மாதிரி கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இழந்த செல்வம் சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாக இந்த வழிபாட்டை செஞ்சு பலனடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல வாராகி அன்னையை நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து நீங்களும் உங்கள் சுற்றமும் இன்பம் காணுங்கள். உங்கள் அனைவரையும் அம்பாளின் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி.